அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லெஃப்ட் ஓவர் இடியாப்பம் தான். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு, கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதை ஒரு ரெசிபியாக எங்கள் மாமி செய்வாங்க. என் ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறையா இருக்குது, அதில் ஒன்று இது. இந்த மாதிரி இடியாப்பம் மிஞ்சிருச்சுன்னா அதை இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருவாங்க. எதனால் பிச்சு போடுறோன்னா சீக்கிரமே காஞ்சிரும். இல்லை உள்ளே திக்காக இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே சீக்கிரம் காய்கிறதுக்காண்டி தான் நம்ம பிச்சு போடுறோம். பிச்சு போட்டு நல்லா வெயில் நல்லா வர்ற இடத்துல இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இதுக்கு நாங்கள் ஒரு நெட்டடு ஒரு இது மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அதில் கொசு எதுவும் உட்காராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை உங்கள்கிட்ட காமிக்கலைன்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும். ஒரு 4 to 5 டேஸில் நல்லாவே காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும். நல்லா நம்மளோட இடியாப்பமும் காஞ்சிருக்கணும், இல்லைன்னா இடியாப்பம் கரிஞ்சு போயிடும். நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி போட்டு நம்மளை அப்பளம்லாம் பொரிப்போம்ல, அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நம்மளோட குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். லெஃப்ட் ஓவர் இடியாப்பம் வச்சாமா இதை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இது கூடவே நம்ம லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சேமியா நம்ம இடியாப்பம் கொத்து பிரியாணி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்னால் இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க எங்கள் மாமி. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இந்த இடியாப்பம் பொரிச்சது. இது கூடவே நல்லா அந்த சூடோடையே சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்றை மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டிங்கன்னா அந்த சூடோடையே அந்த இனிப்பு போய் நல்லா ஒட்டிக்கிறோம். என் பிள்ளைங்க லீவில் இருந்தாங்க, நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு, கொடுத்தேன். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக என்னைக்காவது இடியாப்பம் மிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இடியாப்பம் செஞ்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.